1 கிலோவுக்கு வெங்காயமும் கருவேப்பிலையும் அரைச்சி வச்சுருக்கோம். மசாலாலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து ஜவ்வரிசி நல்லா ஊற வச்சாச்சு. மாவு ரெடியாக இருக்குது. இங்கே மாவு கரைக்கிற தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணியில் சுடு தண்ணியில் பெருங்காயம் நுணுக்கி போட்டுடுவோம். இப்போ தண்ணி கொதித்தோன்னே ஜவ்வரிசி போடுவோம். நம்ம வடகத்தில் பக்கடா வடகத்துக்கு அரைக்கிறதுக்கு வந்து வெங்காயம் 1/2 கிலோ அரைக்கிறதுக்கு போட்டுக்கணும். 1/4 கிலோ பூண்டு போட்டு அரைச்சிக்கணும் மசாலா. 100 கிராம் கிட்ட பெருஞ்சீரகம் போட்டுக்கணும். ஏன்னா அந்த வீடியோ போடுறதை நான் எடுக்க மறந்துட்டேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 4 கிலோவுக்கு வந்து 100 பெருஞ்சீரகம் 1/2 கிலோ சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு கரன்னு அரைச்சிக்கணும். பூண்டும் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பூண்டு போட்டுக்கணும். பச்சை மிளகாய் வந்து ஒரு 1/2 கிலோ போட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வடகத்துக்கு காரம் எடுக்கும். இதை பாருங்கள், நல்லா ஜவ்வரிசி போட்டு வெந்துருச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ மாவை கரைச்சி ஊற்றிக்குவோம். பொறுமையாக ஊற்று. இப்போ நல்லா மாவு 3/4 பதம் வந்துருச்சு. உப்பு போட்டுக்குவோம். அரைச்ச மசாலாவையும் இதில் இப்போ கலந்துக்குவோம். நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் பக்கடா கிள்ளு வத்தலுக்கு காஞ்ச மிளகா வேணால் போட்டுக்கலாம், வரமிளகா. இறக்கும் போது தான் வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு கிண்டி இறக்கணும், இப்போ போடக்கூடாது. இப்போ நல்லா மாவு வெந்துருச்சு. வெங்காயத்தை போட்டு அப்படியே கிளறி விட்டு இறக்கிட வேண்டியது தான். இந்த பக்குவத்துக்கு செஞ்சிட வேண்டியது தான். வெங்காயம் ரொம்ப வேகக்கூடாது. பக்கடாவோட நல்லா காஞ்சி எப்படி கலகலன்னு இருக்குது பாருங்கள். இதை இப்போ நம்ம பொரிப்போம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 போட்டு தான் பொரிக்கணும். அழகாக பொரிச்சு எடுத்தாச்சு. இது வந்து தயிர் சாதத்துக்கு மோர் மிளகாவும் இந்த வடகமும் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுமாரி பழைய சாதத்துக்கு இந்த வடகம் வந்து காரம் இதெல்லாம் இருக்கிறதுனால இன்னும் நல்லாயிருக்கும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.